ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போட்டு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்பிரச்சனை நீங்கி ஜனவசியம் உண்டாக எளிய எந்திர மூலிகை வழிபாடு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எந்திரம். இந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு தகடு வாங்கி அதில் இந்த எந்திரம் வளைஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவநிவர்த்தி மந்திரம் சொல்லி பால் பன்னீர் பஞ்சகவியம் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எந்திரம் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தாயத்தா போகிறா இருந்தால் 2க்கு 1 சைஸில் கட் பண்ணி அதில் நீங்கள் இந்த எந்திரம் வரைஞ்சி, அல்லது நீங்கள் வீட்டில் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 6 சைஸில் ஒரு செப்பு தகடு வாங்கி அதில் இந்த எந்திரம் எழுதி, அதுக்கப்புறம் சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலிகை இந்த எந்திரத்து மேலே வந்து விஷ்ணு கரந்த மூலிகை, அந்த மூலிகையும் நீங்கள் சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி பஞ்சகவியம் அபிஷேகம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்து மேலே வச்சு நீங்கள் பூஜை செஞ்சு, அதாவது இந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் நீங்கள் தினசரி 108 முறை சொல்லிட்டு வர. என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங் மங் சிங் சிங் சிம் சிம் ரீங் ரீங் நமக. இந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனோட காயத்ரி மந்திரம் நீங்கள் 108 வாட்டி சொன்னாலே போதும். 108 முறை வந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு வரணும். எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நாள் அல்லது 48 நாள் அல்லது 21 நாள் நீங்கள் ஜெபிச்சுட்டு, இந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மலர் என்ன மலர், அதாவது பூ என்ன பூ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வைக்கலாம், பிச்சி பூ வைக்கலாம். இந்த மாதிரி வாசனை உள்ள பூ வச்சுட்டு வணங்கிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு. அடுத்து நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கலாம். கற்கண்டு பொங்கல் நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் இந்த சுக்கிரனோட காயத்ரி மந்திரமோ அல்லது இந்த மந்திரமோ நீங்கள் தினசரி 108 முறை வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து சித்தியாயிடும். அடுத்து இந்த மந்திரத்தை பற்றி, இந்த எந்திரத்தை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.